முடியாத மாற்றுத்திறனாளியை கழுத்தை அறுத்து கொலை செய்து புதரில் வீசிய வழக்கில் நண்பர்கள் 3 போலீசார் கைது செய்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த மப்பேடு ஆலப்பாக்கம் பிரதான சாலை புத்தூர் அருகே இளைஞர் ஒருவரை கழுத்தை அறுத்து கொலை செய்து துணி மற்றும் பிளாஸ்டிக் கவரால் சுற்றி புதரில் வீசப்பட்ட சடலத்தை சேலையூர் போலீசார் கைப்பற்றினர். பின்பு நடத்தப்பட்ட விசாரணையில் கொலையானவர் சேலையூர் இந்திரா நகரைச் சேர்ந்த வாய் பேச முடியாத 21 வயது சூர்யா என்பதும் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது சூர்யாவுடன் ஆட்டோவில் மேலும் 3 பயணித்தது பதிவாகி இருந்தது. அவர்கள் அகரம் தென் குறிஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் 25 வயது சபரி கணேஷ் மற்றும் மீன் வியாபாரியான ஐயப்பன் விஜயபிரதாப் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தாம்பரம் பகுதியில் ஆட்டோவில் சுற்றித் திரிந்த 3 சுற்றி வளைத்து கைது செய்த சேலையூர் போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஆட்டோவில் பயணித்தபடியே ஆங்காங்கே மது வாங்கி அருந்தி புத்தாண்டு கொண்டாடியதில் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்திருப்பது தெரியவந்தது. அதன்படி சேலையூர் இந்திரா நகர் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் சூர்யா அவரது நண்பர்களான சபரி கணேஷ் மற்றும் ஐயப்பன் ஆகியோருடன் ஆட்டோவில் மது அருந்தியுள்ளார். பின்னர் ஆட்டோவில் பயணித்தபடியே ஆங்காங்கே மது வாங்கி குடித்துள்ளனர். போதை தலைக்கேறியதால் 3 இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள நிலையில் குரோம்பேட்டையில் உள்ள மற்றொரு நண்பரான விஜய் பிரதாப் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கும் 4 பேரும் மீண்டும் மது அருந்திய போது தகராறு முற்றியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சபரி கணேஷ் வீட்டில் இருந்த இரும்பு ராடால் சூர்யாவை தாக்கியதோடு கத்தியால் சூர்யாவின் கழுத்தை அறுத்துள்ளார். பின்பு ஐயப்பன் மீண்டும் சூர்யாவின் கழுத்தை அறுத்ததை தொடர்ந்து பிரதாப் வீட்டில் இருந்த குழவிக்கல்லாலும் சரமாரியாக தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே சூர்யா இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து விட்டார். இதையடுத்து சூர்யா உடலை வீட்டில் இருந்த துணி மற்றும் பிளாஸ்டிக் கவர்களால் கட்டி தூக்கி வந்து மப்பேடு ஆலப்பாக்கம் பகுதியில் புதரில் வீசிச் சென்றதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதால் கைதான சபரி கணேஷ், ஐயப்பன், பிரதாப் ஆகிய 3 போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆட்டோவில் பயணித்தபடியே ஆங்காங்கே மது வாங்கி குடித்து புத்தாண்டு கொண்டாடிய நண்பர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் வாய் பேச முடியாதவரை கழுத்தை அறுத்து கொலை செய்து துணி மற்றும் பிளாஸ்டிக் கவரில் சுற்றி புதரில் வீசி கைதானவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.